இன்றைய நாளுக்கான தமிழ் மண் செய்தி பார்வையிலே நாங்கள் பார்க்க இருப்பது 190 பரீட்சாட்சிகளின் பெறுபேறுகள் இடைநிறுத்தம், திரிபோசா உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அனுமதி, இடது சிறுநீரகத்துக்கு பதிலாக இளம்பெண்ணின் வலது சிறுநீரகம் அகற்றப்பட்டது, உயிரை காவு கொள்ளும் டெங்கு, நீரிழிவு நோய்க்கு புதிய மருந்து கண்டுபிடிப்பு, இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்தி பார்வை. 190 பரீட்சாட்சிகளின் பெறுபேறுகள் இடைநிறுத்தம். 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகிய நிலையில் உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றிய 2,69,613 மாணவர்களில் 1,73,444 பேர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகமையுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பரீட்சைகளுக்கு தோற்றியவர்களில் 190 பேரின் பரீட்சை பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பரீட்சை திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 146 பாடசாலை பரீட்சாட்சிகள், 44 தனியார் பரீட்சாட்சிகளின் பெறுபேறுகளை இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபோசா உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அனுமதி. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள திரிபோசா உற்பத்தியினை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளதாம். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தனை இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இடது சிறுநீரகத்துக்கு பதிலாக இளம்பெண்ணின் வலது சிறுநீரகம் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவரின் இடது சிறுநீரகத்துக்கு பதிலாக வலது பக்க சிறுநீரகம் அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ராஜஸ்தானை சேர்ந்த 30 வயதுடைய பெண்ணொருவர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது இடது பக்கம் உள்ள சிறுநீரகத்துக்கு பதிலாக வலது பக்கமாக உள்ள சிறுநீரகம் அகற்றப்பட்டிருக்கிறது. இதனால் குறித்த பெண் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்த நிலையில் ஜெய்ப்பூரில் உள்ள அரச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தவறான முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தனியார் மருத்துவமனைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உயிரை காவு கொள்ளும் டெங்கு. இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 24,645 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அதிகமானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 5,289 டெங்கு நோயாளர்களும், கம்பக மாகாணத்திலே 2,309 டெங்கு நோயாளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 1,307 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனராம். நீரிழிவு நோய்க்கு புதிய மருந்து. நீரிழிவு நோய்க்கு எதிரான புதிய மருந்தை அறிமுகப்படுத்துவதில் சீன மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் குழு வெற்றி கண்டுள்ளதாம். உலகெங்கும் உள்ள மில்லியன் கணக்கான நீரிழிவு நோயாளர்களுக்கு இந்த மருந்து பெரும் தீர்வாக அமையும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்சுலினுக்கு பதிலாக இன்சுலினை உற்பத்தி செய்யும் செல்களை செயற்கையாக தயாரித்து நீரிழிவு நோயாளிகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையை பயன்படுத்தி பல மருத்துவ ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுகளை தொடர்ந்து இந்த புதிய முறை வெற்றியடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இறுதியாக பார்க்க இருக்கும் செய்தி, இயற்கை எரிவாயு விலை அதிகரிப்பு. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 77.68 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெஞ்ச் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றினுடைய விலை 81.73 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.564 அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. நன்றி. தொடர்ச்சியாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல செய்திகளை அறிய உதவும். நன்றி.